வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 4ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் கோவைகளை a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் பி கியூப் என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. இங்கே 2 இயற்கணித கோவைகள் இருக்குது. நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி காரணிப்படுத்தணும். முதல்ல பாருங்க, கொடுத்து இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிட்டோம். நம்ம காரணிப்படுத்த போகிறத எழுதிட்டோம். முதல்ல என்ன செய்யணும்னா, இதை இந்த வலது பக்கம் இருக்கிற வடிவத்துக்கு நம்ம மாற்றி எழுதிட்டோம்னா இந்த இடது பக்கம் இருக்கிறத நமக்கு ஆன்சராக இருக்கும். பாருங்க, ஈக்குவல் டு ஒய்யின் அடுக்கு 3 எந்த மாற்றம் இல்லை, மைனஸ் 18y² எந்த மாற்றம் இல்லை, ப்ளஸ் 108y எந்த மாற்றம் இல்லை. கடைசி இதை மட்டும் மாற்றி எழுத போகிறோம். ஏன்னா அடுக்கு 3 வர மாதிரி எழுதணும். 216 இருக்கு, அந்த 216 6ன் அடுக்கு 3ன்னு நம்ம எழுதலாம். அதாவது 6 3 தடவை 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 பெருக்கி பாருங்க. 6 6 36, 36ஐயும் 6ஐயும் பெருக்கினா 216 வந்துடும். அப்போ 216 6ன் அடுக்கு 3ன்னு எழுதலாம். இப்போ முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் அடுக்கில் வந்துருச்சு, அடுக்கு 3 வந்துருச்சு. இப்போ நடுவில் இருக்க உறுப்பை நம்ம எழுத போகிறோம். முதல் உறுப்பு எந்த மாற்றம் இல்லை, மைனஸ் பாருங்கள் இந்த வடிவத்துக்கு எழுதுறோம். 3a² b 3a², ஏக்கு பதில் என்ன இருக்குது y², பிக்கு பதில் என்ன இருக்குது 6, பிக்கு பதில் 6. சரியா? அதுக்கு அடுத்தது ஃபார்முலா இருக்க ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக ஒய், பிக்கு பதிலாக 6 இல்லையா, 6 அடுக்கு 2. சரியா? இந்த மைனஸ் 6ன் அடுக்கு 3 அப்படியே வந்துடும். பாருங்க, ஒய்யின் அடுக்கு 3 இதை பெருக்குன்னு என்ன வரும், 3 6 18, மைனஸ் 18 y² கரெக்டாக வந்துருச்சா? 6² பண்ணால் 6 பெருக்கல் 6 36, 36 3 பண்ணால் 108, இந்த ஒய் அப்படியே வந்துடும். அப்போ நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதியது கரெக்டு. இப்போ ஃபார்முலா பாருங்கள், ஏயின் அடுக்கு 3 மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் பியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு a மைனஸ் b, ஏக்கு பதிலாக ஒய் மைனஸ் பிக்கு பதிலாக 6 அடுக்கு 3. இதான் என்னது, இதை காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடியது. அதாவது இதனுடைய காரணி இதுதான். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது ஈஸியானதான் பாருங்க. இரண்டாவது இது என்ன இருக்கு, 8m அடுக்கு 3 மைனஸ் 60m² n ப்ளஸ் 150mn² மைனஸ் 125 n அடுக்கு 3. இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். பாருங்க, முதல் உறுப்பை நம்ம மாற்றி எழுதணும். 8m அடுக்கு 3 இருக்கா, இதை 2m அடுக்கு 3ன்னு எழுதலாம். பாருங்க, 2 அடுக்கு 3, 2 3 தடவை எழுதி பண்ணா 8 வந்துடும். m அடுக்கு 3 m அடுக்கு 3 தான். மைனஸ் 60m² n ப்ளஸ் 150 mn² மைனஸ் போட்டாச்சு. இந்த 125 n அடுக்கு 3 5 இன்ட்டு n அடுக்கு 3ன்னு எழுதலாம். பாருங்க, 5 அடுக்கு 3 5 3 தடவை எழுதி பாருங்க. 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்குங்க. 5 25, 25 125 வந்துடும். n அடுக்கு 3 n அடுக்கு 3 தான். முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் மாற்றிட்டோம். இப்போ நடுவில் இருக்க 2 உறுப்பை நம்ம மாற்றணும். ஈக்குவல் டு 2m அடுக்கு 3 அப்படியே வந்துடும். மைனஸ் பாருங்க, இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு எழுதணும். 3a² b 3, ஏக்கு பதில் என்ன இருக்குது 2m அடுக்கு 2 b, பிக்கு பதில் என்ன இருக்குது 5n. அதுக்கு அடுத்து பாருங்க, ப்ளஸ் 3ab² ப்ளஸ் 3a, ஏக்கு பதிலாக 2m, b², பிக்கு பதிலாக 5n அடுக்கு 2. அதுக்கு அடுத்தது மைனஸ் b³, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது 5n அடுக்கு 3. இப்போ நீங்கள் விரிவுபடுத்தி பாருங்கள். இதை விரிவுபடுத்தினா இந்த ஒரு போகிறோம். இதை பாருங்கள், இந்த m² பண்ணால் m² இருக்குது, n இருக்குது. 2² பண்ணால் 4, 4 3 பண்ணால் 12, 12 5 60 கரெக்டாக இருக்கா? இங்கே பாருங்கள், m அப்படியே வந்துடும். n² பண்ணால் n², 5² பண்ணால் 25, 25 2 பெருக்குனா 100, 25 2 பேர்னா 50, 50 3 பேர்னா 150. புரிஞ்சா பாருங்க, 5² 25, 25 2 பேர்னா 50, 50 3 பேர்னா 150 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ பாருங்க, ஏயின் அடுக்கு 3 மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் b³ ஈக்குவல் டு ஃபார்முலா a மைனஸ் b த ஹோல் கியூப். ஏக்கு பதில் என்ன இருக்குது 2m மைனஸ் பிக்கு பதில் என்ன இருக்குது 5n, எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 3. இதான் என்னது, இதனுடைய காரணி. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.